ஏண்டி ஏண்டி வாயில பேச மாட்டியாடி? அடிச்சுதான் பேசுவியாடி? அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. எனக்கு இப்ப பணம் வேணும் மாமா. ஐயோ மாமா, பணம் வேணுமா? பணம் வேணும்டா. பணம் வேணுமா? என்னடி பணம் வேணும்? அம்மா திண்டுக்கல்ல செம்மையா தோப்போட ஒரு இடம் வந்திருக்கு மாமா. வாங்கிட்டோம்னா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டோம். நம்ம பசங்களை அப்படி வளர்க்க கூடாதுல்ல. அவங்க ஃபியூச்சருக்கு செம்ம யூஸ் ஆகும். உன் கழுத்துல சும்மா தானே தொங்கிட்டு இருக்கு. கரெக்ட் மாமா, குடும்பம் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம வந்து வித்துட்டு இடம் வாங்குறோம், செம்மையா செட்டில் ஆகுறோம். ஓகேவா? ஆனா சென்னைக்கே நம்ம புதுசு சரியா? அது மைனஸ் இது மைனஸ்னு சொல்லி காசு கம்மியா கொடுத்துருவாங்க. உனக்கு ஏதாவது நல்ல இடம் தெரியுமா? ஆமா, மேக்ஸ் கோல்ட் மாமா. மார்க்கெட்லயே அவங்க தான் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீ முத கலட்டு, நம்ம இடம் வாங்குறோம், செம்மையா செட்டில் ஆகுறோம். வா போலாம், போடா மாமா. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க பிரசாந்த் கோல்ட் டவரில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 8வது ஃப்ளோரில் தான் மேக்ஸ் கோல்டு இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். உள்ளே வாங்க போய் பார்க்கலாம். திண்டுக்கல்ல வீடு வாங்கையில் சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் கொண்டு போய் விற்றோம். ஆனால் ரொம்ப அடிமட்ட காசுக்கு விற்றுட்டோம். அவ்வளோ ஏமாந்துட்டோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் தெளிவாக உஷாராயிட்டோம்ல, அதனால தான் மேக்ஸ் கோல்ட்டை தேடி வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம நினச்ச காசு கிடைக்குமாம்மா. வாங்க சார். சார் இப்போ எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, திண்டுக்கல்லில் எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு. பசங்களோட எதிர்காலத்துக்காக அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அர்ஜென்ட்டாக நாளைக்கே பணம் கட்டுற நிலமையில இருக்கோம். அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கல. இவரோட நகை எல்லாமே தேவையில்லாதது. நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் சார். உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த நகையெல்லாம் பீரோவில் போடாமல் சும்மாவே வச்சுருக்காரு. அந்த நகையெல்லாம் சரி விற்றுட்டு அந்த இடத்த வாங்கி வச்சோம்னா பசங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப அர்ஜென்ட்டு. இப்போ நான் உங்களோட நகையை விற்றேன்னா எனக்கு உடனே அமௌண்ட் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக சார். மேம் ஜுவல்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? பார்க்கலாம் மேம். ஆசையா வாங்கினது ஆசையாக வாங்கினா யூஸ் பண்ணணும். பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கக்கூடாது. அப்போ நான் கொண்டாந்து இப்படி தான் விற்றுட்டு என் பசங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறதுக்கு பார்ப்பேன். இந்தாங்க சார். ஒரே நிமிஷம், கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இது பீரோவில் சும்மா தான் இருந்தது. என்னமோ நீ ஆசையாக போட்டுட்டு இருந்தது நான் பிடிங்கி கொண்டாந்து விற்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ ஒரு வாட்டி எடுத்து எடுத்து பார்த்துட்டாவது இருந்தேன். மாமா அப்படி அக்ரோல் ஓகே, விட இதை விட நம்ம பெருசாக வாங்கிக்குவோம். இந்தாங்க சார். மேம் எல்லாம் கரெக்டாக இருக்கலாம் சார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நாங்கள் கரெக்டாக தான் கொண்டு வந்த ஆள் அப்படி சேரமாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். மேம் வெயிட் பார்த்துக்கலாம் மேம். வெயிட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான அமௌண்ட் வருமானம் தான். ஆமா நீ கவலைப்படாத. அதுக்கு தான் உனக்கு மேக்ஸ் கோல்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம நினைக்கிறத விட நமக்கு அதிக பணம் கண்டிப்பாக கிடைக்குமாம்மா. டென்ஷன்லாம் போடுறாங்க. நல்லா அமௌண்ட் வந்துருங்களா? உன்னை புலம்பாதன்னு சொன்னேன். நான் என்னை நம்பு. என்னை நம்பி ஏதாவது வீணாயிருக்கா? இல்லை இல்லை, இதுவும் ஆகாது. வெயிட் பண்ணு. என்னடி இவ்வளோ அமௌண்ட் வருது? நான் சொன்னேன்ல அப்போவே. பாரு செயினுக்கு பாரு, நம்ம வாங்கினதை விட அதிகமாக இருக்குல்ல. பரவாயில்ல, சூப்பர். நம்ம நினச்ச அமௌண்ட்டை விட இங்கே அதிகமாக இருக்குது. எதுக்கும் அவர்கிட்ட கேட்டுக்குவோமா? கண்டிப்பாக கேட்டுருவோம். சார் இது அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு அமௌண்ட் நினச்சி வந்துடுவோம். ஆனால் இது இங்கே அதிகமாக இருக்குது. என்ன சார்? மேம் மேக்ஸ் கோல்டில் ஒரு சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்காங்க. கிராமுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தரும். அப்படியா? கிராமுக்கு 100 ரூபா அதிகமாக தரீங்களா? பாத்தியா, என்னை கூட நீ நம்பவே இல்லைல்ல. அவனை எப்படி இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? சார் உண்மையிலுமே நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி வருமோ என்ன ஒரு டவுட்டில் அவர் சொன்னார். நான் ஒரு டவுட்டில் தான் வந்தேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு அதிக பேமெண்ட் வந்திருக்கு. இதை வச்சு அந்த இடம் வாங்கினது போக வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். அந்தளவுக்கு எங்களுக்கு அமௌண்ட் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை மேம், உங்கள் நகையை பேங்க்லேயோ அடக்கடையிலையோ வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை நாங்களே மீட்டு அதுக்கான பேலன்ஸ் அமௌண்ட்டை நாங்களே செட்டில் பண்ணிடுவோம். பரவாயில்ல மாமா. எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க. ஆமாம், எவ்வளோ பேர் நகையை வச்சுட்டு திருப்ப முடியாமல் அப்படியே விட்டுறாங்க. சார் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் நகையை அடகு வச்சுட்டு திருப்ப முடியாமல் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன்னு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா சார்? அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம் மேம். எங்களுக்கு சிட்டிலே 10+ பிரான்ச்சஸ் இருக்கு மேம். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணாலே எங்களோட வெல் எக்யூப்டு பர்சன் உங்கள் டோர் ஸ்டெப்பே வந்து உங்கள் ஜுவல்லை செக் பண்ணி அதுக்கேற்ற அமௌண்ட்டை அப்பயே செட்டில் பண்ணிடுவாங்க மேம். இது தெரியாமல் போச்சுல, எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கோம்னா அவ்வளோ வந்துட்டோம். இன்னும் அடுத்து இந்த மாதிரி எதுனா ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்லிடலாம். சரி மேம் உங்களுக்கு எப்படி மேம் அக்கௌண்ட்டில் வேணுமா கேஷ் வேணுமா? ஆமாம், எப்படி அக்கௌண்ட்லையா இல்லை? இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா கேஷ் வாங்கினா நம்ம அதை கையில் எடுத்துகிட்டு ரிஸ்க்கு. அதனால் நம்ம அக்கௌண்ட்லேயே வாங்கிக்கலாம். சரி சொல்லு. அக்கௌண்ட்லேயே கொடுத்துருவோம். இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. யார் அக்கௌண்ட்டுக்கு போடலாம்? இது என்ன கேள்வி? ஏன் அக்கௌண்ட்டு போடலாமா? வாய்ப்பில்லை ரசா. அக்கௌண்ட் எப்போவுமே என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரணும். சரி
இப்போ வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் சார்? மேம் இது உங்களுக்கு உடனே ப்ராசஸ் பண்ண சொல்கிறேன் மேம். உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த பாரு. சார் வந்துருச்சுங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். திண்டுக்கல்ல ஒரு இடம் வாங்குறதுக்காக ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கே அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கையில் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது மேக்ஸ் கோல்டு. சரி அங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பணத்தை விட எங்களுக்கு அதிகமாகவே கிடச்சிது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க்கில் நகை அடகு வச்சுருந்தோம்னா நம்மளால் திருப்ப முடியாத சூழ்நிலையில் இவங்களே வந்து அதை திருப்பி பேலன்ஸ் அமௌண்ட்டையும் நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சென்னையில் 10 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. மேக்ஸ் கோல்ட், கேஸ்பார் கோல்டு. கால் 04445454545.